ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யோனோ எஸ்பிஐ ஆப்பில் யூபிஐ ஐடியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த மாதிரி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். சென்ட் அண்ட் ரிசீவ் மணி செக்யூர்லி வித் யோனோ யூபிஐன்னு சொல்லிட்டு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் யூபிஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரோட தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷனாக அனுப்புவாங்க. அதனால் அதில் அந்த பேலன்ஸ் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதை படித்து பார்த்துட்டு கீழே ப்ரொசீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீடை கிளிக் பண்ணதும் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதை நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் பேங்க் செலக்ட் பண்ணணும். இதில் நான் எஸ்பிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு செலக்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த மேலே உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கும் கீழே பாருங்கள் யூபிஐ பின் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஜிபேலே இந்த அக்கௌண்ட்டை தான் லிங்க் பண்ணி அங்கே யூபிஐ பின் நான் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இங்கே யூபிஐ பின் ஃபவுண்டுன்னு இருக்குது. நான் அதே பின்னை யூஸ் பண்ணி தான் இங்கேயும் மணி பே பண்ணணும். நீங்கள் புதுசாக பின்னு இப்போ க்ரியேட் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் யூபிஐ பின் க்ரியேட் பண்ணலை இந்த அக்கௌண்ட்டை வச்சு அப்படின்னா நியூவாக உங்களுக்கு பின் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் அதில் 6 டிஜிட் யூபிஐ பின்னை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்களோட யூபிஐ பின் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்காட் யூபிஐ பின்னுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் திரும்பவும் நியூவாக யூபிஐ பின் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே செலக்ட் அக்கௌண்ட்டில் அந்த பேங்க் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கிரியேட் எஸ்பிஐ யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். கீழே சம் ஐடி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யோனோ யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும். உங்கள் ஐடி நீங்கள் சூஸ் பண்ணது கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ கோ டு ஹோம்னு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். அதில் பாருங்கள், இப்போ அது போயிட்டு உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த யூபிஐ ஐடி அந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கும் கீழே யூபிஐ பேமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லாமே நீங்கள் ஐடியை யூஸ் பண்ண முடியும். ஜிபே, ஃபோன்பேயில் மணி சென்ட் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணுவோம். கடையில் ஸ்கேன் பண்ணி நம்ம மணி பே பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த யூபிஐ பேமெண்ட்டுக்கு நேராக வியூ ஆல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜில் இந்த மாதிரி வரும். செட் ஃபோன் நம்பர் அஸ் யூபிஐ நம்பராக உங்கள் மொபைல் நம்பரை செட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நீங்கள் செட் பண்ணுறேன்னா அதை செட் பண்ணிக்கலாம். இல்லைனா டூ இட் லேட்டர் கொடுத்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி வச்சுக்கலாம். நான் டூ இட் லேட்டர் கொடுத்துக்கிறேன். நான் ஜிபேயில் இதே நம்பர் யூஸ் பண்ணுறதுனால நான் இதில் அந்த மாதிரி கொடுக்கல. நெக்ஸ்ட்டு அந்த யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு அங்கே நம்மளோட ஐடி இருக்கும்ல, அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணலான்னு சரி, இந்த ஸ்கேனர் மாதிரி இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணாலும் சரி இந்த பேஜ் தான் வரும். இதில் உங்களோட அந்த QR கோடு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மணியை யாரும் சென்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த QR கோடை சென்ட் பண்ணால் ஈஸியாக அவங்க உங்களுக்கு மணி சென்ட் பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் கடையில் ஏதாவது திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுலேயும் ஸ்கேன் பண்ணி மணி பே பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட ஸ்கேனருக்கு கீழே ஓப்பன் ஸ்கேனரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணி ஒரு எனேபிள் பண்ண சொல்லும். கேமரா எனேபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும். நீங்கள் ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும் எனேபிள் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். நீங்கள் கடையில் திங்ஸ் வாங்கும்போது ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எப்படி ஜிபே, ஃபோன்பேயில் பே பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு பேன்னு கொடுத்து அந்த 6 டிஜிட் யூபிஐ பின் நம்பர் கேட்கும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களா, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணி ஈஸியாக இதுலேயும் பே பண்ணலாம். இதுலேயும் பே பண்ண பிறகு லாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் யோனோ எஸ்பிஐயில் யூபிஐ ஐடியை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறது. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.